ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நாளை நீ நினைத்தது நல்லபடியாக நடக்கப் போவது தங்கமே. நாளைய விடியலுக்காக காத்திருந்து இப்போது நிம்மதியாக தூங்கியல் அருமையான விடியலாக உதயமாகப் போகுது என் தங்கமே. நாளைய விடியல் உன் மனதில் மகிழ்ச்சியை நிறைத்துச் செல்லப் போகிறது. வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வைத்துள்ளது தங்கமே. அது உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தி கொள்ளணும். 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை மற்றவரிடம் கூறி சொல்வது தவறு. அதேபோல் நேர்மையாக பயணித்து, ஆம் தங்கமே, முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெறுவதற்கு சமம் என்று நினைத்து கொண்டு நீயாக உணர்ந்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யணும். உனக்கு வேண்டியதை மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடையணும். அது வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம். ஆடுகளத்தில் ஆடுகிறாயா இருக்கிறாயா என்பதை மட்டும்தான் நீ அடிக்கடி உறுதிப்படுத்தி கொள்ளணும். யோசிச்சுப்பார். பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது, அதை வைக்கும் பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டுமே. அப்படி இருந்தால் தானே பால் கெட்டு போகாது. அதே போல்தான் நீ மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது, உன் சேர்க்கையும் சரியாக இருக்கணும் தங்கமே. நல்லதை எதிரி சொன்னால் கூட கேட்டுவிடு. கெட்டதை நண்பன் சொன்னால் கூட நீ கேட்கக்கூடாது என் தங்கமே. நீ இந்த பிரபஞ்சத்தை ஆள பிறந்த குழந்தை, ஜெயிக்க பிறந்த குழந்தை. அதனால் தான் நீ என்னிடம் வந்து சரணடைந்து இருக்கிறாய். உன்னால் ஒருவர் வாழ்வார்களே தவிர உன்னால் ஒருவர் வீழ்வது கடினம் தங்கமே, கடினம். நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு எப்படியாவது தோன்றுவேன், உனக்காகவே தோன்றுவேன். முருகன் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ எதிர்பார்த்த தகவல் நீ எதிர்பார்த்தபடியே உன்னை தேடி வரும். பொறுமையாக பயிரு. ஆனால் நடைமுறைக்கு ஏற்ற வழியில் கனவு காணு தங்கமே. தரையில் நின்று கொண்டிருந்தால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. தண்ணீரில் இறங்கினால் தான் கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் தான் வாழ்க்கையில் இறங்கினால் தான் வாழ்க்கை எப்படி என்று உனக்கு புரியும், என்னவென்று புரியும். எனவே கடந்த காலத்தை நினைத்தால் கண்ணீர் தான் வரும் என்று சொல்கிறேன். எதிர்காலத்தை எதிர்பார்த்தால் பயம்தான் வரும். இந்த நிமிடமும் இந்த நொடியும் தான் உண்மை. அதை மட்டும் அழகாக அனுபவித்துவிடு. என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு இருக்கவே கூடாது. நீ முருகனின் பிள்ளை. கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கோ. கோபம் என்பது மற்றவர்களால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் அல்ல என்பதை நினைவில் வச்சுக்கோ. உன் வார்த்தை ஒருவரை வாழ வைக்கவில்லை என்றாலும் விழ வைக்க விடாமல் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு. பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதுதானே. கடல் அலையில் உப்பு தெரிவதில்லை, ஒதுங்கும் நீரில் உருவாக்கப்படுகிறது. அதுபோல் உன்னிடம் இருக்கின்ற வழிகளை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமே. தன்னம்பிக்கை இருக்கும் வரை தோல்விக்கு இடமே இருக்காது. வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருந்தால் வெற்றியை தேடிக்கொண்டே இருக்கணும். நீ எவ்வளவு கவலைகள் வந்தாலும் அதை கண்டுகொள்ளாதவரின் வாழ்க்கை எப்போதும் மிகச் சிறப்பாக இருக்கும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் தங்கமே. ஆனால் ஒன்று தங்கமே, வாழ்க்கையில் வெற்றி சிலருக்கு ஈஸியாக கிடைத்து விடுகிறது. ஆனால் சிலருக்கோ வெற்றி என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது. மூச்சு விடுபவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல, முயற்சி செய்பவர்கள் தான் மனிதர்கள். எனவே அவசரப்படாது என்று தான் சொல்கிறேன், ஆத்திரப்படாது என்று தான் சொல்கிறேன். கொஞ்சம் நிதானத்தை கையில் எடுத்துக்கோ. உன் மனதை தயார்படுத்துவதில் தான் உன் வெற்றியே இருக்கிறது தங்கமே. நீ ஏதோ ஒரு இடத்தில் நிராகரிக்கப்பட்டால் அல்லது தோல்வி அடைந்தால் அதை நினைத்து வருத்தப்படாதே. அதைவிட சிறப்பான வாய்ப்பு உனக்காக காத்திருக்கும் என்ற நினைப்போடு அடுத்த அடியை வை. நெருப்பு தான் தங்கத்தை உருக்கி அழகாக்குது. அதுபோல் துன்பம்தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும். வாழ்க்கையே இருளென்று நினைத்து வருத்தப்படாதே தங்கமே. நல்லதை நினைத்தால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுக்கே ஒரு காலம் வரும்போது நல்லதுக்குன்னு ஒரு காலம் வராமலா போய்விடும். காலம் பதில் சொல்லும் தங்கமே. காத்திரு, உனக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்ய போவதும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று நீ யோசிக்கணும். வேண்டாம் தங்கமே. பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன, அவன் இகழ்ந்தால் என்ன? நீ உன்னுடைய பாதையில் நேர்மறை எண்ணத்தோடு சென்று கொண்டே இரு. நீ முன்னேறி சென்று கொண்டே இரு.
உனக்கான பாதை உருவாக்கப்பட்டு விட்டது. அங்கு வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறாய், ஒவ்வொரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறாய். நேற்று நடந்த நிகழ்வுகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை கொண்டு இன்று நடப்பதை சிறப்பாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். நீ உனது கடந்த காலத்தின் கைதியாக வாழாதே. நடந்து முடிந்ததை பற்றியே யோசித்து இன்றைய நாட்களை இழக்கக்கூடாது. அதையெல்லாம் கடந்து வா தங்கமே. எதிர்காலத்தை வளமுடன் வாழ பிரயத்தனம் எடுத்துவிடு. அதற்காக நீ உழைக்க ஆரம்பித்தால் உனக்கு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் தங்கமே. வாழ்க்கையில் உன்னை சோதிப்பதற்காக பல மனிதர்களும் பல சிக்கலான சூழ்நிலைகளும் பல சந்தர்ப்பங்களும் வரத்தான் செய்யும். ஆகையால் நல்லது ஏதோ அதை மட்டும் எடுத்துக்கொள். நன்மையோ தீமையோ அவரவர் செய்த செயலுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். இது இயற்கையின் நியதி தங்கமே. உன்னை புண்படுத்துவர்களை ஒருபோதும் சபிக்காது. ஏன்னா உன் முன்னேற்றத்திற்கு வழி விட்டிருப்பதே அவர்கள்தான். நல்லா தெரிஞ்சுக்கோ. மிருகம்தான் பசிக்கு மட்டும் வேட்டையாடுது. ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களோ பணம், ஆசை, பொறாமை என எல்லாவற்றுக்கும் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். உன் இலக்கை மட்டும் நோக்கி சென்று கொண்டே இரு. வழியில் வருபவர்களெல்லாம் பார்த்து திரும்பிக் கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்காதே. இலக்கு தெரியவில்லை என்றால் விளக்குகள் எத்தனை இருந்தாலும் உனக்கு பாதைகள் அனைத்தும் இருட்டாகத்தான் இருக்கும். பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நீ சிலரிடம் கேள்வி கேட்கவே கூடாது, பதில் சொல்லவே கூடாது, ஒரு சிலரிடத்தில் பேசவே கூடாது. நீ நினைத்தது ஒன்றுதான். நினைத்தபடி நடப்பது என்னுடைய அருள். சில நேரங்களில் நடக்காததும் கூட என்னுடைய அருள் தான். எல்லாம் அவன் செயல் எனும்போது இதுவும் என் செயலே என்று உணர மாட்டேங்கிறையே. இதை உணர்ந்தவர்கள் இந்த முருகனிடம் கோபம் கொள்வதே இல்லை. இதை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டாலே என் பிள்ளையின் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீ வெகு நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை நாளை காலையிலேயே ஆரம்பித்து விட. அதனால் தான் நீ நினைத்தது நல்லபடியாக நடக்கப் போகிறது என்று சொன்னேன். உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும். நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய். அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே. நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடைபெற காத்து கொண்டிருக்கிறது. மாற்றங்களுக்கான அறிகுறி நாளை காலை உனக்கு தென்படும். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை நானே பார்த்து சந்தோஷப்படப் போகிறேன் தங்கமே. பொறுத்திருந்து பார். உன் எண்ணங்கள் மட்டும் வலிமையாக இருக்கட்டும். செயல்களில் வெற்றி அடையப் போகிறாய். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்ற முயற்சியோடு முன்னோக்கி செல். நாளை நீ நினைத்தது நல்லபடியாக நடக்கப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.